சங்கீதம் 3:1 கர்த்தாவே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். சாதாரணமாக நிலத்தில் நல்ல விதை நாம் விதைக்கப்பட்ட போது நாம் விதைக்காத களைகளும் சுற்றி அந்த விதைகள் வளரக்கூடாதபடி நெருங்குவதைப் போல ஒரு நீதிமான், ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவனை சுற்றிலும் இந்த தாவீது சொன்னதை போல சத்துரு எவ்வளவாய் பெருகுகிறார்கள் என்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கலாம். பெருகுகிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களும் அநேகரங்கிற 1-2 பேர் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கலாம். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்கப்படாத போகும் என்று சொல்கிறார். உன்னோடு போராடினவளையும் நீ தேடி காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவளும் அநேகரமாக இருக்கிறார்கள். அவனிடத்தில் தேவனின் ரட்சிப்பு இல்லை, தேவனுடைய விடுதலை என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருந்தாலும், ஆனாலும் கர்த்தாவே நீ என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நாம் முறையிடும் போது, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய தலையை உயர்த்தி நிம்மர செய்து உங்களை அற்புதமாக அந்த இடத்த இடத்துல உங்களுடைய சத்துருக்கள் விரோதமாக எழும்புகிற இடத்துல அவ்வளந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு தலையை நிமிரத்தக்க ஆசீர்வாதத்தை தந்து தேவன் உங்களை நடத்துவார். ஆக அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு விரோதமாக அநேகர் ஆயுதங்களும் எழும்பி இருக்கிறது, அத்தனையும் வாய்க்கப்படாதபடி எங்களையும் இப்படிப்பட்ட வார்த்தையினால் பரிகாசம் பண்ணுகிற இடத்துல எங்களையும் தலை நிமிர செய்யும் என்று சொல்லும்போது உங்களையும் உங்கள் சார்ந்த பிள்ளைகளையும் தலை நிமிர செய்கிற தேவன். நல்ல ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி அர்ப்பணிக்கிற இந்த தாவீதுக்கு இருந்த சூழ்நிலையில் அநேக குடும்பங்கள் இருப்பது அறிகிறேன். அவர்கள் நடுவிலே நீ தலை நிமிர செய்கிற தேவன், அதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.